தனது கடமையில் சற்றும் விலகாமல் இருக்கும் தந்தையர்களை இந்த தந்தையர் தினத்தில் கொண்டாடி மகிழ்வோம் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். தான் கடந்து வந்த சிரமங்களையும் சிக்கல்களையும் மறைத்து தன் பிள்ளைகள் அந்த கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என எண்ணும் தந்தையர்கள் அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் என்று அவர் தெரிவித்தார். மாதா பிதா குரு தெய்வம் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இப்படி தாயை புகழும் அதே கணத்தில் தந்தைக்கும் அந்த புகழில் பங்கு உண்டு என்பதை நாம் மறுக்கவோ மறக்கவோ இயலாது. ஒரு குடும்பத்தில் தந்தை சரியாக தனது கடமையை செய்தால்தான் தாயால் சரியான முறையில் தன் குழந்தைகளை வளர்க்க முடியும், குடும்பத்தை காக்க முடியும். கடந்த காலங்களைப் போல் குடும்பத்தின் பொறுப்பு, குடும்பத்திற்கு பொருளாதாரம் ஈட்டும் பொறுப்பு தந்தைக்கு மட்டுமே என்று இல்லாமல் இருந்தாலும் பொருளாதாரத்தின் பெரும் பங்கு தந்தையின் தோள்களிலேயே சுமக்கப்படுகின்றது. அயராமல் உழைப்பதும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதும் பிள்ளைகளை சிறிது கண்டிப்போடு வளர்ப்பதும் ஒரு தந்தையின் கடமை. காலம் மாறிவிட்டது, குழந்தைகளிடம் நட்பு முறையில் பழக வேண்டும் என்று நாம் சொன்னாலும் தந்தைக்கே உரிய அந்த கண்டிப்பு இருக்கத்தான் வேண்டும். இப்படி தன் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைக்கும் தந்தையின் அர்ப்பணிப்பை போற்றுவதற்கு இந்த ஒரு நாள் மட்டும் போதுமா? ஒவ்வொரு நாளும் மதித்து போற்றத்தக்கவர் தந்தை என்றாலும் இந்த ஒரு நாள் முழுவதும் அவருக்காக ஒதுக்கி அன்பு பாராட்டுவோம். வயதான காலத்தில் தந்தையரை முதியோர் இல்லத்தில் விடாமல் இருப்போம் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சரவணன் கேட்டுக்கொண்டார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.